இறை கருணை பெற்ற அன்பர்கள், அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஒரு அன்பர் நம்மிடத்திலே கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது சர்வசாதாரணமாக இப்பொழுது இது நடைமுறையாகி வந்து கொண்டிருக்கிறது. அவர் கேட்டிருக்கிறார், மதுரையிலே நடைபெறக்கூடிய முருக பக்தர்களினுடைய மாநாடு அது என்ன ஒரு அரசியலுக்கானதா? ஏன் அரசியல்வாதிகள் எல்லாம் இந்த மாநாடு பற்றிய விமர்சனங்களிலே இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த மாநாடு என்ன அரசியல் மாற்றத்தை உருவாக்கும் என்று கேட்டிருக்கிறார். முருக பக்தர்கள் என்பவர்கள் அவர்கள் ஒரு கட்சி சார்ந்தவர்கள் அல்ல. முருக பக்தர்கள் என்பவர்கள் எல்லா கட்சிகளிலும் இருக்கிறார்கள். காங்கிரஸில் இருக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள், திமுகவில் இருக்கிறார்கள், ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னும் பிற கட்சிகளிலும் கூட இருக்கிறவர்கள் முருக பக்தர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் சமுதாயத்தினுடைய நிலைமையாக இருக்கிறது. ஆனால் இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடத்த வேண்டும் என்று இந்து முன்னணி முடிவு செய்து அதனுடைய தலைவர் மதிப்பிற்குரிய திரு காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் முன்னெடுப்பு செய்து இதற்கான முயற்சியை தொடங்கிய பொழுது இந்த மாநாடு இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர்களே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு மதுரையிலே நடைபெற இருக்கக்கூடிய முருக பக்தர்களினுடைய மாநாடு தமிழகத்திலே ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது நிதர்சனமாக இருக்கிறது. ஏற்கனவே அரசின் சார்பாக, தமிழக அரசின் சார்பாக முருகன் மாநாடு நடத்தினார்கள். அப்பொழுது யாரும் இத்தகைய விமர்சனங்களை முன்வைக்கவில்லை. அப்பொழுதும் அனைத்து கட்சிகளிலும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் அந்த மாநாட்டினை கண்டுகொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அப்பொழுது விமர்சனங்கள் இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த முருக பக்தர்களினுடைய மாநாடு மிகப்பெரிய கலக்கத்தை தமிழகத்திலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. இந்த நிலைமை எப்படி ஏற்பட்டிருக்கிறது? இதற்கு காரணம் என்ன? பக்தர்களினுடைய நலன் காக்க வேண்டும், வழிபடுகின்றவர்களினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், முருக பக்தர்களுக்கான அடிப்படை தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்துத்தான் இந்த மாநாடு முயற்சிகள் நடைபெற்றது. ஆனால் இன்றைக்கு இந்த மாநாட்டை அரசியல் மாநாடாக விமர்சனம் செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், இந்த மாநாட்டிலே திரளக்கூடிய பக்தர்களினுடைய மிகப்பெரிய பேரலை ஒரு கட்சிக்கு ஆதரவான நிலைமைக்கு ஓட்டளிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்களோ என்று பலரும் அஞ்சக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் தமிழகத்திலே பக்தர்களாக இருக்கிறவர்கள், இறை உணர்வு பெற்றவர்கள், சிவனடியார்கள், முருக பக்தர்கள் என்று இந்த தமிழகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை பக்த கோடிகளும் அந்த பக்தி நிலையிலே இருந்து இறை உணர்வு பெற்றவர்களுக்குத்தான் ஓட்டளிப்பது என்கிற முடிவை மேற்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய தலையெழுத்து வேறு விதமாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்திலே இந்த எதிர்பார்ப்பையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழல் அது முருக பெருமானால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கு முருக பெருமான்
முடிவு செய்து விட்டார். முருகப்பெருமானின் அவதாரமே அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்க வேண்டும் என்பதற்காக, சூரபத்மனை அழிப்பதற்காக அவதாரம் கொண்ட அவதார கடவுள் முருகப்பெருமான். தர்மத்தை காப்பதற்கான அவதரித்த கடவுள் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் தமிழகத்திலே அறம் சார்ந்த சமுதாயத்தை மலரச் செய்வதற்கான செயலை செய்வதற்கு களமிறங்கிவிட்டான் என்பதைத்தான் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நிதர்சனமாக நமக்கு தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட என்ன மாற்றம் நிகழப்போகிறது? முருகன் ஏதோ ஒரு கட்சியை ஆட்சியிலே அமர்த்துவதற்காகவோ அல்லது அரசியலிலே சில தலைவர்களை முடிசூட வைப்பதற்காகவோ முருகன் முடிவு செய்யவில்லை. முருகன் தர்மத்திற்கான ஒரு நிலைப்பாட்டை தமிழகத்திலே விதைப்பதற்கு முடிவு செய்துவிட்டான். வரும் காலத்தில் அறம் சார்ந்த அரசியலும் அறம் சார்ந்த அரசாங்கமும் இந்த மண்ணிலே நிலை பெற வேண்டும் என்பதை முருகன் முடிவு செய்து விட்டான். இது நாம் சொல்லுகிற செய்தி அல்ல, முருகன் சொல்லுகிற செய்தி. அப்படியானால் அனைத்து கட்சிகளிலும் முருக பக்தர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் எப்படி தீர்மானிக்கப் போகிறார்கள்? அவர்களுக்குள்ளே முருகன் என்ன விளைவை ஏற்படுத்த போகிறான்? இதுதான் இன்றைக்கு சமுதாயத்திலே எழக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. இன்றைக்கு முருக பக்தர்கள், இறை அன்பர்கள் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை, அறம் சார்ந்த அரசியலுக்கான செயல்பாட்டை துவங்கப் போகிறார்கள். அதற்கான ஆற்றலை, அதற்கான எண்ணங்களை, சிந்தனையை முருக பக்தர்கள் தமிழகத்திலே விதைக்கப் போகிறார்கள். எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த இயக்கங்களிலே இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, இந்த சமுதாயத்தில் அறம் சார்ந்த அரசியலை நிலைநாட்டுவதுதான் உயர்ந்த தர்மம் என்கிற பேர் உண்மையை உணரக்கூடியவர்களாக மலரப்போகிறார்கள். தேர்தலிலே போட்டியிடக்கூடியவர்கள், சட்டமன்றத்திற்கு போட்டியிடக்கூடியவர்கள், பாராளுமன்றத்திற்கு போட்டியிடக்கூடியவர்கள் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கின்றவர்களாக இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு ஓட்டளித்து தேர்வு செய்வது என்கிற உயர்ந்த அறம் சார்ந்த அரசியலை இந்த மண்ணிலே நிலைநாட்டப் போகிறார்கள். இது சாத்தியமா? அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இன்றைக்கு அரசியலிலே பார்க்க முடியுமா என்கிற கேள்வி சமுதாயத்திலே எழுவது இயல்பான ஒன்றுதான். கக்கன் பிறந்த நாளில், கக்கன் பிறந்த மதுரை மண்ணில் முருகன் முடிவு செய்து விட்டான். கக்கனே சாட்சியாக இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜரை போன்ற அதிசய மனிதர்கள், அற்புத மனிதர்கள் இந்த மண்ணிலே தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து அரசியல் செய்ய முடியும், மக்களுக்கு சேவையாற்ற முடியும் என்பதை நிரூபணம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட பல அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் அதற்கு அத்தாட்சியாக இருக்கிறார்கள். ஏன் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மாண்புமிகு மோடிஜி அவர்கள் கூட 3 முறை குஜராத்தினுடைய முதல்வராக இருந்திருக்கிறார்கள். 3 முறை பாரதத்தினுடைய பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தும் அவர் எளிமையான வாழ்க்கையில் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இன்றும் சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே ஒரு தூய்மையான அரசியல் தொண்டு செய்ய முடியும், சேவை செய்ய முடியும், அரசியலிலும் தூய்மையாக செயலாற்ற முடியும் என்பதற்கு சான்றாக விளங்கி கொண்டிருக்கிறார். இப்படி இன்னும் பல தலைவர்கள் இந்த மண்ணிலே செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள், இந்த தேசத்திலே செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் இந்த தேசம் இன்றைக்கும் உயிரோட்டமாக இருக்கிறது.
இந்த உலகம் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. எந்த கட்சியை சார்ந்தவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் அரசியலிலே ஈடுபடுகிறீர்கள், தேர்தலிலே போட்டியிடுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பங்களை விடுத்து உங்களுடைய சுயநலன்களை எல்லாம் துறந்து ஒரு துறவிக்கு துறவியாக நின்று முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் என்று வள்ளுவ பெருந்தகை வகுத்து வைத்திருக்கக்கூடிய வழிகளிலே தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வதற்கு எவருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் தேர்தலிலே போட்டியிடுங்கள், அரசியலுக்கு வாருங்கள், அரியணையிலே அமர்ந்து மக்களுக்கு சேவை செய்யுங்கள். அரசியலை வியாபாரமாக்கி சுயநலத்திற்காக அரசியலை பயன்படுத்தி மக்களை சீரழிக்கக்கூடிய அதர்ம செயல்களை செய்யக்கூடியவர்கள் ஒரு நாளும் அரசியலுக்கு வராதீர்கள், தேர்தலிலே போட்டியிடாதீர்கள். அப்படி போட்டியிடுவது என்பது மிகப்பெரிய பாவம். மிகப்பெரிய பாவத்திற்கும் தண்டனைக்கும் உள்ளாகிறீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நரகம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இந்த பேருண்மைகளை எல்லாம் உணர்ந்து கொண்டு இப்படி நரகத்திற்கு செல்லக்கூடிய மனிதர்களுக்கு, தவறான மனிதர்களுக்கு, தகுதியில்லாதவர்களுக்கு ஓட்டளிக்கக்கூடிய வாக்காளனும் நரகத்திலே வீழ்கிறான். அந்த பாவ செயலை இனி ஒரு நாளும் செய்ய போவதில்லை என்பதை முருக பக்தர்கள் முடிவு செய்கிறார்கள். அனைத்து இறை அன்பர்களும் அதிலே துணை நின்று செயலாற்றப் போகிறார்கள். மதுரையிலே நடைபெற இருக்கக்கூடிய முருக பக்தர்களினுடைய மாநாடு தமிழகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றப் போகிற மாநாடாக நிகழப்போகிறது. தமிழகத்திலே அறம் சார்ந்தவர்கள் மட்டும், தர்மத்திற்காக செயல்படுகின்றவர்கள் மட்டும் அரசியலிலே களமிறங்க வேண்டிய சூழல் மிக விரைவில் ஏற்பட போகிறது. அந்த உயர்ந்த அறம் சார்ந்த அரசியலையும் அருள் சார்ந்த அரசாட்சியையும் தமிழகத்திலே நிலைபெறச் செய்ய போகிறது. அந்த அற்புத காலத்திற்காக காத்திருக்கக்கூடிய முருக பக்தர்கள் அத்துணை பேரும் மனதார வேண்டிக் கொண்டு இந்த மண்ணிலே அறம் சார்ந்த அரசியலை மலரச் செய்யுங்கள். முருகன் துணை இருப்பான். அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்.